சுய பரிதாபத்தினால எங்கேயும் போக முடியாது. இன்னைக்கு நீங்க எழும்பி சில சாதனைகளை செய்தாதான் உங்களுக்கு ப்ரொமோஷன் வரும். எனக்கு யாரும் உதவி செய்யறதில்லை, என்னை தூக்கி விட யாரும் இல்லை, சிபாரிசு பண்றதுக்கு எனக்கு யாரும் இல்லை, பணம் இல்லை, பொருள் இல்லை, எனக்கு யாரையும் பெரிய அரசியல்வாதியை தெரியல, இப்படியே உட்காந்து புலம்புறதை நிறுத்திட்டு இன்னைக்கு சில சிங்கங்களை நீங்கள் கொல்ல வேண்டும். ஆண்டவர் சில நேரங்களில் நமக்கு முன்பாக சில பிரச்சனைகளை அனுமதிப்பதன் காரணமே அதை ஜெயிச்சா ப்ரமோஷன் இருக்கு. உங்களுடைய ரெஸ்யூமேல இன்னைக்கு என்ன இருக்குது? தோல்வியா இருக்குதா இல்ல ஜெயமா இருக்குதா? யாருக்குமே தோக்குறவங்களை பிடிக்காதுங்க, ஜெயிக்கிறவங்கள தாங்க பிடிக்கும். அப்படின்னா நீங்க ஜெயம் எடுக்கிற ஒரு போராட்டத்துல நீங்க தெரிந்தெடுத்து ஒரு ஃபோக்கஸ்டா, ஒரு டார்கெட்டடா ஒரு டெஸ்ட்டை நீங்க எழுதி பாஸ் பண்ணி அதை தூக்கி உங்களுடைய ரெஸ்யூமேல போடணும், அதை தூக்கி உங்களுடைய பயோடேட்டால போடணும். சவுலுக்கு முன்பாக பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத் நிற்கிறார். தாவீது சொல்றாரு, நான் போய் அவரை வீழ்த்துவேன். சவுல் கேட்கிறார், நீ தான் அனுபவமே இல்லை. அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு அனுபவம் இருக்குது. என்ன அனுபவம்? நான் ஒரு தடவை வனாந்தரத்தில் இருக்கும்போது என்னுடைய ஆட்டுக்குட்டிய ஒரு சிங்கம் வந்து பிடிச்சிருச்சு. அந்த சிங்கத்துக்கு பின்னாடி நான் ஓடி போய் அது பிடரிய பிடிச்சு அது வாயிலிருந்து ஆட்டை நான் பிடுங்கி எடுத்துட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு எவ்வளவு பயமா இருக்கு. நம்மளா இருந்தா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே என்னை காப்பாற்றி விட்டீர், ஆடுதானே போச்சு, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லியிருப்போம். ஆனா இந்த மனுஷனுக்கு தான்ட்ட இருக்கிற ஒரு ஆடு கூட அந்த சிங்கம் எடுக்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நானா பிரச்சனைக்கு போக மாட்டேன், ஆனா வந்த பிரச்சனையை விட மாட்டேன். சவால்களை சமாளிக்க வேண்டும், ஜெயிக்க வேண்டும். அந்த சிங்கத்துல இருந்து அந்த ஆட்டை பிடினோன்னு சிங்கம் வந்து ஆட்டை விட்டுட்டு தாவீது மேல பாய்ந்ததாம். உடனே என்ன பண்ணாராம், இவருடைய இந்த ரெஸ்யூமேல அவர் போடுறாரு, நான் அதனுடைய தாடியை பிடிச்சு நான் கிழிச்சு நான் அதை கொன்றேன், என் கையினால அந்த சிங்கத்தை கொன்றேன். உடனே சொல்றாங்க, போய் கோலியாத்தை சந்திக்க போ. உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு பெரிய பொறுப்பை எப்ப கொடுப்பாங்கன்னா, சில சிங்கங்களை நீங்கள் கொல்ல வேண்டும். சில சிங்கம்னு சொல்லும் போது அதுக்குன்னு போயிட்டு வண்டலூர் ஜூல இருக்கிற சிங்கத்தை இல்லைங்க, உங்க வாழ்க்கையில இருக்க சில பிரச்சனைகள். ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்களா உங்க மேனேஜர், என்னால முடியாதுப்பா, என்னால இது முடியாது சார். அதாவது சில பேர் எல்லாத்துக்கும் ஒதுங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து எப்படின்னா இந்த ரிஸ்க் எடுக்கிறது ரஸ்க் சாப்பிட்ற மாதிரின்னுவாங்க. அப்படியே சும்மா கொடுங்க பாத்திரலாம், ஒரு கை பாத்திரலாம், ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. இந்த தீம் பார்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த விஜிபி, பிளாக் தண்டர், இந்த மாதிரி இடங்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அந்த கேம்ஸ் எல்லாம் சில பேர் பாத்தீங்கன்னா தைரியமா அட்டம் பண்ணுவாங்க. சில பேர் வேணாம், ஐயோ நான் போக மாட்டேன். சில பேர் பாத்தீங்கன்னா தைரியமா, நான் ரிங்க போடுறேன், நான் போட்டு ஏதாவது எடுக்கிறேன், நான் துப்பாக்கி சுடுறத பண்றேன், நான் இதுல ஏறுறேன், நான் இதை ட்ரை பண்றேன்னு பண்ணுவாங்க. ஆனா சில பேர் எதுவுமே ட்ரை பண்ண. உங்களை பார்த்து நான் எனக்கு சொல்றேன், ஒரு மூலையில உட்கார்ந்துக்கிட்டு ஓன்னு அழுதுகிட்டு எனக்கு உதவி செய்ய யாரில்ல, தூக்கி விட யாரில்ல, நீங்க தான் உங்க வாழ்க்கையினுடைய வெற்றியை நிர்ணயிப்பது. அரண்மனைக்குள்ள போகணுமா, சில அரண்களை நீங்க உடைக்கணும். யூ ஹாவ் டு சேஸ் சம் லயன்ஸ். சும்மா உட்கார்ந்துக்கிட்டு புலம்பிட்டு இருக்காதுங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், சிங்கங்களை உன் கையில் நான் ஒப்பு கொடுக்க போறேன். ஆகவேதான் சங்கீதம் 91 சங்கீதம் 13 வசனத்துல, சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். You shall tread upon scorpions and serpents. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவைகளின் மேல் நடப்பாய். தைரியமா நடங்க, பிரச்சனைகளை சந்திக்க தயாராகுங்கள். உங்கள் ப்ரமோஷன் வருகிறது, அரண்மனைக்கு போறீங்க. God says, I will put the serpents and the scorpions, you will tread upon lions. சிங்கங்களின் மேல் நீ நடப்பாய். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் முறித்து போடுவாய். சங்கீதம் 91:13 இன்னைக்கு கர்த்தர் தீர்க்கதரிசனமாய் தர. God is giving you Psalm 91:13. Today you have to bring down some lions. Rise up. Don't sit with a pity party. Come on, go and kill some lions. Go take control over your life. Today God wants to bless you. God wants to give you a promotion. Get ready. God bless you. Amen.